சௌக்கியமா? கபால் எப்படி கேறான்? அடடடே மாமாத்தியார ஊட்டாண்டே. கான்ட்ராக்ட் தான அனுப்பிச்சாரு. அப்படி குத்து குத்து குத்து. நான் போய் அம்மா விட்டாரேன். கைத நல்லா மாட்டிக்கணும். அஸ்மாவா இருந்தாவನ್ನ பேசிக்கிறேன். ஐயோ தாதா புரிமா 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 ஏன் கதவு சாத்துற? நீ புது மாப்பிள்ள உன்னை முதலிரவுக்கு உள்ளார அனுப்பிச்சு கதவு சாத்துறாங்க. கஸ்மாலம் கான்ட்ராக்ட் அனுப்பிச்சார் கப்சா விடுற. நீ அபிராமபுரம் என்ன அமுத்திக்கிறடா. டாய் முனிமா போலீஸ் எல்லாம் எதுக்கு கூப்பிடுற? ஐயர் போலீஸ் மந்திரம் சொல்லி நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. மாப்பிள்ள எந்த மாமியார் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுற வேலூர்க்கா பாளையங்கோட்டைக்கா? யாரு முனியமா? வா வீடு கட்டேன் புருடா விட்டானே அந்த ஆள் தான். அப்படி பத்திரம் பாத்துக்க. நான் போய் போலீஸ் விட்டாரன். போலீஸ் போன்ல நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல, நீ போன்ல பேசுனத நல்ல யோசனை பண்ணி பார்த்தேன். உன் கர்ப்பத்துக்கு நான் காரணமா இல்லாம இருக்கலாம். ஆனா கர்ப்ப கிரகத்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம். மடியில பிள்ளைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு கணவனுடைய கடமை. நான் உன்னை சந்திக்கிறது சரியானு எனக்கு நானே கேட்டு பார்த்தேன். என் மனசாட்சி சரின்னு சொல்லிச்சு, அதான் வந்தேன். ஒருவேளை என் மனசாட்சி கூட தப்பா இருக்கலாம். ஐ டோன்ட் மைண்ட். நான் வந்ததில்ல உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல, ரொம்ப வருத்தம். உங்களால நிரந்தரமா இங்கே இருக்க முடியாது. ஆமா, உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? பிச்சைக்காரன் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். நான் கஞ்ச புத்திக்காரி இல்ல, ரெண்டையுமே முயற்சி பண்றேன். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலான்னு தான் வந்தேன். முன்னுமா பண்ண கலாட்டாவில உடனே போக வேண்டியது. இல்ல போலீஸ் வந்துடுமே. அவ வரட்டும். இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. நான் வரேன். மறுபடியும் உங்களை எப்ப பார்க்க முடியும்? தெரு கோடியில் இருக்கிற பூங்காவில நாளைக்கு சந்திப்போம். வரட்டுமா? இப்படி நடந்தா திருட ஓடி போடுவான். இப்படி நடந்தா எப்படி திருடனை பிடிப்பீங்க? என்னாடி என்ன இது? என்ன ஆச்சு? திருட பொம்பளைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையா? கவனியா என்னம்மா நாவன் தப்பிச்சுட்டா? முனியம்மா முனியமாங்க அவளை காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தான் வரேன். அப்பா, ஆமா உன்னை பார்த்தா கர்ப்பிணி பொண்ணு மாதிரி தெரியலையே. சில பேரோட உடல் வாகு 5-6 மாசம் வரைக்கும் வயிறே தெரியாதான். இந்த பாரு மேனகா, யாரோட தொந்தரவும் இல்லாம ஒரு 4-5 நாள் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. அடுத்த வாரம் நான் பாம்பே போறேன். நானும் வரேங்க. அப்போ ஒண்ணு செய், பாம்பேல ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு நான் நேரா பெங்களூர் வந்துடுறேன். உனக்கு மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியேட்லின்னு திருவாண்டத்துல இருந்து தந்தி வர மாதிரி ஏற்பாடு பண்றேன். தந்திய லாவணியாட்ட காட்டிட்டு நீ நேரா பெங்களூர் வந்துடு. ஆமா, பெங்களூர்ல நான் உங்களை எங்க வந்து மீட் பண்றது? அந்த கவர் உனக்கு எதுக்கு? ரயிலை விட்டு நீ இறங்கும் போது நான் முன்னாடி நிப்பேன். ஓகே? ஐயோ பாரு, ஐயோ கொஞ்சம் பிரிச்சு பாரியா. ஐயோ கபாலி தான் என்ன விட்டுட்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். அட பாவி, பூவோட பொட்டோட போகணும்னு நினைச்சுக்கிட்டே இப்படி என் தலையில பூவை கூட வைக்காம என்ன விட்டுட்டு பொட்டுன்னு போட்டியே. ஐயோ, இனிமே நான் பூ வைக்கிறதுக்கு யாருன்னு தேடுவேன். அனுப்பாத. தந்தி உனக்கு இல்ல. தந்தி எனக்கு இல்லையா? அப்ப கபாலி போகல, யாரு போனா நம்மளுக்கு என்ன? யாரு போட்டாங்க? மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியேட்லி. ரமா, மெனக்கா இத பாருமா. இது வந்து மெனக்கா, இந்த ரமாங்கிறது யாரு? எங்க அக்கா, திருவனந்தபுரத்துல இருக்கா. என்ன விஷயம்? விஷயம் வந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்காமா. உன்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி இதோ ரமா தந்தி கொடுத்துருக்காமா. இத பாரு மெனக்கா, இந்த உடம்புல நீ அழக்கூடாதுமா. நான் சொல்ற
அழக்கூடாது. அது சரி, இப்போ உங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வயசா இருந்தா என்ன? 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றிருக்காங்கல்ல. ஆமா ஆமாமா, அம்மா தாமா வந்துருவாங்க. அழக்கூடாது. பேசிக்கிறீங்க. கேளுமா, நீங்க வந்து நீ அழக்கூடாது. உங்க 2 பேருக்கு ஒரே அம்மா இல்லையா? Shut up. எங்க குடும்ப விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? உன் வேலையை போய் நீ பாரு. இத பாரு, உள்ள வந்து அழு. இங்க அழாத. நாங்கடி இன்னும் இவளுக்கு 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க இல்லையா? ஒருவேளை ஒரு அப்பா 2 அம்மாவோ? சரிதா, பெரிய வீடு சின்ன வீடு கேட்பான். இந்த காலத்துல எவன் வச்சுக்கல 2 வீடு. நல்ல காலம். நம்ம கபாலிக்கு ஒண்ணும் இல்லப்பா. தீர்க்காய்ச்சான் வேமானிக்கு கைது. நீ 1000 விளக்கம் கொடுத்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது. யார கேட்டுட்டு நீ இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்த? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் போட்டேன். அதுல என்ன தப்பு? அதான் யார கேட்டுட்டு லெட்டர் போட்டேங்கற. அப்படின்னா இவ்வளவு நாளும் உனக்கும் உங்க வீட்டு மனுஷங்களுக்கும் கடித தொடர்பு இருந்திருக்கு. ஐ எம் வெரி சாரி மேனகா. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல நான் இதை சொல்லக்கூடாது. ஆனா நீ என்ன சொல்ல வைக்கிற. நான் போட்ட ஒவ்வொரு கண்டிஷனையும் எனக்கு தெரியாம நீ மீறி இருக்க. மெயின் கண்டிஷன் குழந்தை. அது பத்திரமா பீரோ உள்ள இருக்கு. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கும் தெரியாம வயசுல இருக்கிற அந்த குழந்தைய திருடு போகாதுங்கிறது என்னடி நிச்சயம்? எங்க அம்மா இறந்துட்டா பரலோகத்துக்கு போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். வா, பரமபதம் விளையாடலாம். என் ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. உன் ஆட்டத்தை ஆட வரியா இல்ல நானே ஆடிட்டுமா? உன்னால தனியா போக முடியுமா இல்ல உனக்கு தனியா நான் வரட்டுமா? இங்க பாரு, திருவனந்தபுரத்துல இருந்து அப்படியே எங்கயாவது போயிடுவேன்னு நினைச்சா நீ என்ன அனுப்பவே வேண்டாம். அதுக்கு இல்ல மேனகா, ஆள் கைது வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா பரோல்ல விடுதலை பண்றப்போ கூடவே 2 காவலாளிகளை அனுப்புவாங்களாம். அந்த மாதிரி எங்க அம்மாவை போய் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. வா, நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குதே. எத்தனை நம்பி நான் உன்னை தனியா அனுப்புவேன்? நீ எங்க என்ன தனியா அனுப்புற? அதான் உன் ஆள் ஒண்ணு என் கூடவே வருத. இத சொல்றேன். சரி, அப்படின்னா நீ போய்தான் ஆகணும் இல்லையா? இத பாருமா, தினம் ஒரு லெட்டர் எழுதணும். அங்க என்ன நடந்தாலும் நடக்கலன்னாலும் ஒரு வாரத்துக்குள்ள நீ கண்டிப்பா திரும்பி வந்துடணும். அவ்வளவுதான். எதுக்கும் உன்னோட திருவனந்தபுரம் அட்ரஸ் எனக்கு கொடுத்துட்டு போ. மேனகா, கேர் ஆஃப் ஸ்ரீ பத்மநாப சுவாமி, திருவனந்தபுரம், கேரளா ஸ்டேட். என்ன நீ இப்படி மொட்டையா ஒரு அட்ரஸ் சொல்ற? எங்க அம்மாவை காப்பாத்துன்னு நேரா அவங்கிட்ட தானே போய் நிக்க போறேன். அம்மா, இந்த மாதிரி ஜோக்ஸ் எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க பேட்டையில தான். எங்க ஏதாவது சினிமாக்கு போலாமே? போலாமே, பக்கத்து தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் ஓடிட்டு இருக்கு. ஐயோ வேண்டாம், தமிழ் படத்துக்கே போலாம். அதுலதான் நிறைய லவ் சீன்லாம் இருக்கும். சரி, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்க போலாம். எல்லாம் சரியா தான் இருக்கு. புடவை மாத்து. ஐயோ என்னங்க இது, கரண்ட் போயிடுச்சு. ஆமா, கரண்ட் போயிடுச்சு. பரவாயில்ல, எப்படியாவது ஒரு புடவை சரியா எடுத்து கட்டிக்க. நீங்க இருக்கும்போது நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்குவேன்? அடா, இந்த இருட்டுல என்ன அது? எனக்கு ஒரு பிளவுஸ் கிடைச்சிருச்சு. போட வரலையே, என்னது? ஐயோ, உங்க ஜட்டி. நான் லக்கி, எனக்கு ஒரு லுங்கி அடிச்சிருச்சு. ஆமா, லுங்கில இப்ப நாடா வச்சு கட்டின. இருந்தாலும் பாவாடைனா ஒரு கூச்சம் தான். அடக்கடவுளே, திருப்பி கரண்ட் போயிடுச்சு. என்னங்க பண்றது? சரியில்லை, நம்ம சினிமா பார்த்தா போறதா. போய் படுத்துக்க போ. சரி. என்ன சத்தம்? கட்டில் நவருது. ஏன் பக்கமா நவருது? இருட்டுல தனியா இருந்தா பயந்துக்கு ஏண்டா. என்ன அங்க சத்தம்? கட்டில் நகருது. அதுவும் ஏன் பக்கமா நவருது? இருட்டுல உருண்டு விழுந்துட்டீங்கன்னா அடிபட்டுடுமே, அதான். அப்படியா? என் கட்டிலோட சேர்த்து போடு. ஐயோ, என்னங்க இது? இப்பதான் கட்டில சேர்த்து போட்டோம், அதுக்குள்ள லைட் வந்துருச்சு. அதனால என்ன, இப்ப ஆஃப் பண்ணிட்டா போச்சு.